ஹலோ சாமி, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. சொல்லு ஆவுடை, என்ன விஷயம்? ஓ, நீங்க காலன் சாமி கிட்ட இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் ஏதாவது பண்ண சொல்லுங்க. சாமி, சொல்லு ஆவுடை. துர்காவை என்னால சமாளிக்க முடியல. நேத்து ராத்திரி மொட்டை மாடியில திடீர்னு என் முன்னாடி பேயா வந்து நிக்கிறா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தி பாடாப்படுத்துறா. அப்புறம் இன்னொரு பக்கம் அப்பப்ப போன் பண்ணி தெலுங்குல ஒருத்தி பேசி பயமுறுத்துறா. என்ன, நம்ம கிட்ட பேசுற மாதிரி அந்த தெலுங்குக்காரி ஆவுடை கிட்டையும் பேசியிருக்காளா? தெலுங்குக்காரியா? அவ யாரு? செத்து போனமா போனவனெல்லாம் உயிரோட வருவான். நான் எழுத போறது ரத்த சரித்திரம். இதுல ஒரு நம்பூதிரி வர கோயில் சில விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லாம சொல்றாரு. இதுல துர்காவை கொல்ல உதவி பண்ண 4 பேர்ல 3 பேர் செத்துட்டானுங்க. மிச்சம் இருக்கிறவன் சாண்டி. இப்ப அவன் அகமதாபாத்ல இருக்கான். முதல்ல கடிச்சு செத்து போன அந்த பாலுங்கிறவன் அவனை பார்க்க அங்க வந்ததா அந்த சாண்டி எனக்கு போன் பண்ணி சொல்றான். அது போதாதுன்னு செத்து போன கோயில் அர்ச்சகர் ஒருத்தர் துர்காங்கிற ஒரு சீரியல்ல உயிரோடு அர்ச்சகராவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த துர்காவை எந்த கோலத்துல அந்த குளத்துல தூக்கி போட்டோமோ அதே கோலத்துல அந்த துர்கா ஈரம் சொட்ட சொட்ட பேயாய முன்னாடி வந்து நிக்கிறா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கோயில்ல நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு காணாம போன சாமி சிலை தானா வந்து சேரும்னு சாமி வந்து அம்மன் வாக்கா துர்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப சொன்ன எல்லாமே எனக்கு எதிரா என்ன பயமுறுத்துற விஷயம். மனுஷ சக்திக்கு உட்பட்டு நடந்தா என்னால ஏதாவது பண்ண முடியும். ஆனா அத மீறி நடக்கிறதாலதான் நான் உங்க உதவியை கேட்கிறேன். ஆனாலும் உங்களாலேயே நடக்கிற எதையுமே தடுக்க முடியலையே சாமி. ஒரு கணமும் எனக்கு ரணமா இருக்கு. நேத்து துர்கா பேயா வந்ததால எனக்கு ஆதர்ஷன கனவோட நினப்பு வந்துருச்சு. காவல் தெய்வத்தையே கட்டி போட்டவர் நீங்க. ஆனா இப்ப உங்களாலேயே எதுவும் பண்ண முடியாம இருக்கீங்களே. ஆவுடை, இந்த காலனியை ஒருத்தி ஆட்டி படைக்கிறான்னா நான் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பேன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியல, நான் அமைதியா இருக்கேங்கிற மாதிரி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவளை அழிக்கிறதுக்காகத்தான் எனக்குள்ளேயே நான் உரி ஏத்திக்கிட்டு இருக்கேன். அவளை அந்த துர்காவை அழிக்க நான் களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு.